என்ன சொல்றீங்க? நம்ம சக்தி குணசேகரனோட தம்பியே இல்லையாமே! இந்த ஒரு ட்விஸ்ட் போதும் எதிர்நீச்சல் சீரியலையே தலைகீழ மாத்த. இன்னிக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ப்ரோமோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம சக்தி தர்ஷன் கல்யாண பேச்சு போயிட்டு இருக்கும்போதே யாருக்கும் தெரியாம ஆதி குணசேகரனோட பீரோவை தொறக்கற. அங்கதான் கதை ஆரம்பிக்குதுங்க. அந்த பீரோக்குள்ள சக்திக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அத பாத்துட்டு அப்படியே ஆடி போயிடுறான். எல்லா சொத்து பத்திரங்களையும் எடுத்து ஒவ்வொன்னா பாக்குறான். என்னலானா குணசேகரன் தன்னோட தம்பியோட பசங்களுக்கு கொடுத்ததா சொன்ன எல்லா சொத்துக்களும் இன்னும் அவன் பேர்லயே தான் இருக்குது. இத பாத்துட்டு சக்தி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் என்னடா இதுன்னு நிக்கிறான். ஆனா அதோட முடியல. இன்னும் தேடி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கிடைக்குது. ஒரு லெட்டர். ஒரு பழைய லெட்டர். ஒரு 30 வருஷம் பழசான லெட்டரா இருக்கும். அத தொறந்து சில வரிகள படிச்சதும் அவனோட முகமே மாறி போயிடுது. அப்படியே அமைதியா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். அந்த லெட்டரை மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்ப இதுதான் பெரிய மர்மம். அந்த கடிதத்துல என்னதான் எழுதியிருக்கு? அத படிச்சதும் சக்தி முகம் ஏன் அப்படி சீரியஸா மாறுச்சு? நம்ம ரசிகர்கள்லாம் இப்ப நிறைய தியரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அந்த லெட்டர்ல சக்தி உண்மையிலேயே குணசேகரனோட தம்பி இல்லன்னு இருக்கலாம். அவனோட உண்மையான அப்பா ஒரு பெரிய பணக்காரரா இருந்திருக்கலாம். அந்த குடும்பத்தோட பணத்தை வச்சுதான் ஆதி குணசேகரன் தன்னோட சாம்ராஜ்யத்தையே கட்டியிருக்கலாம். இது உண்மையா இருந்தா அப்போ இந்த ட்விஸ்ட் மொத்த கதையுமே குண்டக்க மண்டக்க பண்ணிடும். ஏன்னா சக்திக்கு உண்மை தெரிஞ்சா அவன் கண்டிப்பா கதிர் ஞானம் எல்லார்கிட்டயும் சொல்லுவான். அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா அவங்களும் குணசேகரனுக்கு எதிரா மாறிடுவாங்க. இத்தனை வருஷமா அவரை எவ்வளவு மரியாதையோடவும் பயத்தோடவும் பார்த்தாங்க. ஆனா இப்போ அது அப்படியே தலைகீழ மாறும். சக்தி நேரா குணசேகரன் கிட்ட போய் எல்லார் முன்னாடியும் சண்டைக்கு நிப்பான். அங்கிருந்து தான் எதிர்நீச்சலோட அடுத்த லெவலே ஆரம்பிக்கும். இன்னும் அதிக எமோஷன், அதிக பழிவாங்கல், இன்னும் நிறைய ஷாக்கிங் ட்விஸ்டுகள். இந்த ஒரு கதித ட்விஸ்ட் மட்டும் போதும் சீரியலை இன்னும் 2-3 மாசத்துக்கு இழுத்துட்டு போக. அதுவும் ஃபுல் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்டோட. அதனால நம்ம பொறுத்திருந்து பாப்போம். உண்மையிலே அந்த கடிதத்துல என்னதான் இருக்கு, அது குணசேகரன் வாழ்க்கையில எவ்ளோ பெரிய புயல கிளப்ப போகுதுன்னு. மீண்டும் ஒரு மாஸ் அப்டேட்டோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்.